ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேவரட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் ஆனோடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே ஸ்டெப் 1ல் உள்ள டவுன்லோட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சர்வரில் செகண்ட்ஸ் ஓடும் டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்மளுக்கு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டர்போ சி டவுன்லோட் ஆகி முடிய போகுது. இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலு ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை டவுன்லோட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணையில் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிற எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா டர்போ சி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா setup.exe இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டர்போ சி இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். நான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்ததும் டர்போசி ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும். டர்போசி ஓப்பன் ஆனதும் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ ஃபைல் நேம் கேட்கும். நான் welcome.c கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் அப்பர் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆஸ் இன்க்ளூட் கொடுத்துருங்க. அப்புறம் ஓப்பன் ஆங்குலர் கொடுத்து stdio.h க்ளோஸ் ஆங்குலர் ப்ராக்கெட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால ஆஸ் இன்க்ளூட் stdio போடுறோம். இது ஹெட்டர் ஃபைல்ஸ்னால .h போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் as include open angular bracket conio.h close angular bracket போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்சோல் இன்புட் அவுட்புட் எதுக்கு போடுறோன்னா நம்ம இன்புட் அவுட்புட்டை கம்பைல் பண்ணுறக்காண்டி.
இது ஹெட்டர் ஃபைல்ஸ்னால .h போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ void ஸ்பேஸ் மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லைனில் ஸ்பெஷல் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ CLR SCR எதுக்கு போடுறோன்னா நம்ம பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணுறக்காண்டி இதை நம்ம போடுறோம். CLR SCR போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறம் செமிகாலன். அடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். இது எதுக்கு போடுறோம்னா நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறக்காண்டி. இதில் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் போட்டு நான் வெல்கம்னு போட்டுக்கிறேன். அப்புறம் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா அவுட்புட்டில் நம்ம போடுற இந்த வெல்கம்மை பிரிண்ட் பண்ணுறக்காண்டி. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டுலையும் நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ GETCH கெட் கேட்ச் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு வர அவுட்புட் வந்தோன்னே மறைஞ்சிரும். நம்மளோட அவுட்புட் ஸ்டேபிளாக இருக்கிறக்காண்டி நம்ம கெட் கேட்ச் கொடுத்துக்குறோம். அவுட்புட் வந்தோன்னே நம்ம எனி பட்டன் கிளிக் பண்ணிட்டோன்னா அவுட்புட்லேருந்து வெளியே வந்துடுவோம். இப்போ மேலே இருக்க கம்பைலை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம எதுக்காக கிளிக் பண்ணுறோன்னா நம்ம ப்ரோக்ராமில் எதுவும் எரர் இருக்கான்னு பார்க்க. இது நீங்கள் Alt+F9 அமைக்கி கூட எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங்கும் இல்லை. எனி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன்னை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம Ctrl+F9 நமக்குனா கூட ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு வெல்கம்னு. இப்போ நம்ம எழுதின ப்ரோக்ராமை ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைலை சேவ் பண்ணுவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ Alt Enter அமுக்குனீங்கன்னா ஸ்க்ரீன் சின்னதாயிரும். நம்ம ப்ரோக்ராம் இப்போ சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.